நல்ல ஒரு ஸ்பேசியஸான 3 BHK வீடு மீடியமான பட்ஜெட்டில் சுற்றியும் வீடு இருக்கிற மாதிரியான ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பக்கத்தில் கடகனிலாம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. இந்த வீட்டை வந்து 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1550 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK 4 டாய்லெட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூரில் துடிலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகாரம் படத்தில் கட்டியிருக்காங்க. இதே லொக்கேஷன் நீங்கள் ஏதாவது சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு வாங்கும்போது எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம். இல்லை சைட் வச்சிருக்கீங்கன்னா கூட நாங்கள் வாங்கிக்குவோங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். தெற்க பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. 2.25 சென்ட் இடங்க. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 1550 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே மேலேன்னு டியூப்ளக்ஸ் மாடலில் கட்டிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன் வந்து பார்டர்ஸ்க்கும் டெக்ஸ்சர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. மிச்சத்தில் எல்லாம் சாண்டில் கலர் காம்பினேஷன் பயன்படுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனியோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நீட்டாக இருக்குது. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே 10க்கு 16 அளவில் நல்ல ஒரு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நல்லா பார்க்கிங் ஸ்டே பண்ணி வாலுக்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குங்க. இதே பார்க்கிங் ஏரியாவில் போர்வெல் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ரைட் சைட் செட்பேக் ஸ்பேஸில் வாட்டர் சம்ப் இருக்குங்க. இதே செட்பேக் ஸ்பேஸில் பின்னாடி வாயு மோடில் இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து தெற்க பார்த்து சைட்டுன்னு சொன்னலங்க. மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் பிளான் பண்ணி சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரில்லுக்கு வந்து கிளாஸியான ஃபினிஷிங்கில் மிரர் எஃபெக்டோட ஒரு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செமி மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க் இருக்குது. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 16 அளவில் நல்லா ஒரு ஸ்பேஸான ஒரு லிவிங் ஏரியாவை பார்க்க முடியுது. மல்டிமீடியா டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. பூஜா கேபினெட்லாம் கொடுத்துருக்காங்க. பூஜா கேபினெட் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. ஃப்ளோட்டிங் டைப்பில் இருக்குது. கீழெல்லாம் எங்கேயுமே முட்டலை. ஃப்ளோட்டிங் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குது. சீலிங்கில் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன் உபயோகப்படுத்தி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. வீடு ஃபுல்லாமே நல்லா கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மைல்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட கிச்சனை பார்த்துடலாம். இந்த இடத்துல ஒரு லிவிங் பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜோட லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குங்க. ரைட் சைடில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் இருக்குது. இந்த பேசேஜோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டென்சில் ஒர்க்கில் டெக்ஸ்சர் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதல்ல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கிச்சனை பார்க்கலாம். இது வந்து மாடுலர் கிச்சனுங்க. இன்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி 8க்கு 11 அளவில் நல்ல ஒரு ஸ்பேஸான கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரு ஆகும் போது இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே நல்லா டைல் ஒர்க் பண்ணி கவுண்டர் டாப் வந்து கிரனைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க் இருக்குது. எல்லாமே டார்க் கலரில் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து சாண்டில் கலர் காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக நிறைய பேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது. வால்யூட் மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய RCC லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்குங்க. அடுத்து வந்து வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். பெட்ரூமோட டோருக்குலாம் வந்து இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான உட்டன் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 11 அளவில் கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. விண்டோஸ் எல்லாம் வந்து UPVC மெட்டீரியலில் கொடுத்து ஸ்லைடிங் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. மஸ்கிட்டோ மெஷோட வந்துடும். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மஸ்கிட்டோ மெஷஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் வரும், காற்றோட்டம் வரும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து லாஃப்ட் கபோர்டு ஒர்க் இருக்குது. அது போக இந்த சைடு வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. PVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 7 அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆர்டிஸ்ட் டைல்ஸ். வாலுக்கு ஃபுல்லாமே சீலிங் லோல் வரைக்கும் கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லிவிங் ஏரியாலேயே இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸும் அமைஞ்சிருக்குங்க. டெய்ல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹேண்ட் டைல்ஸ்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. இந்த ஏரியாவோட ஒன் செட் வால் ஃபுல்லாமே நம்ம லிவிங் பேசேஜில் பார்த்த மாதிரியே ஸ்டென்சில் ஒர்க்கு டெக்ஸ்சர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட லைட்டிங்காக ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. இந்த ஸ்டார் கேஸை பயன்படுத்தி அப்படி மேலே வந்துட்டிங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ் பார்க்க முடியும். இந்த பேசேஜோட ரைட் சைடில் ஃப்ரண்ட் பால்கனி, ஸ்ட்ரைட்டாக வீட்டோட 2வது பெட்ரூம், இந்த லெஃப்ட் சைடில் வந்து வீட்டோட 3வது பெட்ரூம்லாம் இருக்குது. முதல்ல இந்த பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து 11க்கு 17 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. இந்த சைடு நமக்கு ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப்ஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து லைட்டான கலர் காம்பினேஷனில் இன்ட்டு ஒர்க்கெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கீழே நம்ம பார்த்த மாதிரியே 3 சைடு வாலுக்கு லைட்டான பெயிண்டிங் ஒர்க்கும், இந்த ஒரு சைடு வாலுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் ஒர்க்கும் இந்த பெட்ரூம்லேயும் பண்ணியிருக்கிறாங்க. 2 இடத்துல இருக்குங்க ஜன்னல் கிராஸ் வென்டிலேஷனுக்காக. இந்த பெட்ரூமில் தனியாக ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. 5க்கு 8 அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஆர்டிஸ்ட் டைல்ஸ். வாலுக்கு வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவையான சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து வீட்டோட 3வது பெட்ரூம். 11க்கு 17 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வால் ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் ஒர்க்கு, ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸு,
லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஜன்னல் எல்லாமே இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதையும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. 5க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனியை பார்த்துடலாம். கீழே நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தோம்லங்க, அந்த பார்க்கிங் ஸ்பேஸோட அளவில் மேலே வந்து ஒரு கவர்டு ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேட் ஃபினிஷிங்கில். ஃப்ரண்ட் சைடில் பேரப்பெட் வால்லாம் வந்து கிளாஸ் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் லீஃப் டிசைன்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நமக்கு வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து ஸ்பைரல் டைப்பில் எம்எஸ்டியில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து இந்த வீடு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் துடிலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகாரம் படத்தில் கட்டி ரெடியாக இருக்குங்க. சுற்றியும் இந்த மாதிரி நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் வீட்டை கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்ரோக்ஸோடலாம் சேர்ந்து 68 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த லொக்கேஷனாக 3 BHK வீடு இன்றைக்கி இந்த விலையிலலாம் கிடைக்கிறதில்ல. நான் வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் பட்ஜெட்குள்ளே ஒரு 3 BHK நல்லா ஸ்பேசிஸாக பார்க்குறீங்கன்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த லொக்கேஷன் உங்கள் கிட்ட தான் சைட் இருந்துச்சுன்னா இந்த வீடு வாங்கும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சைட்டாக நாங்கள் வாங்கணுன்னா கூட நாங்கள் வாங்கிக்குவோங்க.